ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 8ஆம் இடமும் ஆயுள் பயமும். இதுதான் தலைப்பு. ஜாதகம் பார்க்கும் அன்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எப்பயுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சார், திடீர்னு ஏதாவது ஆகிடுமோ, விபத்து நடந்துருமோ, ஏதாவது நோய் வந்துடுமோ, மரணம் ஏற்பட்டுருமோ, திடீர்னு நல்லா வாழ்ந்துட்டு இருக்க செத்து போயிடுவோம் அப்படின்னு. இந்த ஆயுள் பற்றின பயம் வர்றது 8ஆம் இடம்தான். 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். ஆனால் அதே 8ஆம் இடம் தான் நமக்கு ஆயுளை பற்றிய பயமும் கொடுக்கும். பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் வலுவான ஒரு கோள் 8ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆயுள் பற்றின பயம் வரும். வலுவான கோள்கள் 8ஆம் இடத்துல இருந்தாலே ஆயுள் பயம் வரும். அந்த இடத்துனால நமக்கு ஆயுள் வலுவாகும். ஆனாலும் ஆயுளுக்கும் அந்த பயம் இருக்கும். இவங்க வெளி இடங்களில் போகும்போது ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க. ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது எச்சரிக்கையோடு சாப்பிடுவாங்க. புதிய நபர்கள்ட்ட பழகிறதுல கவனம் செலுத்துவாங்க. எப்போதும் யாரையும் முழுசாக நம்ப மாட்டாங்க. ஒரு சந்தேக புத்தி கொண்டே பார்ப்பாங்க. தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்குறதுன்னு சொல்லுவாங்களே, அது இவங்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும். அந்த பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். பேய்க்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும், நோய்க்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும், எதிரிக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நமக்கு எதுக்கடா வம்புங்கிறது மாதிரி எப்போதுமே ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். இது ஒரு விதத்தில் இவங்களை பாதுகாக்கும்னு கூட சொல்லலான்னாலும் கூட, நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது கூட, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் கூட அதை பயன்படுத்திக்க முடியாதபடி தவற விட்டுறக்கூடிய அமைப்பும் இதில் ஏற்படும். ஸோ இந்த 8ஆம் இடம் ஆயுள் பயத்தை கொடுக்கக்கூடியதனுடைய சூட்சமம் அங்கே ஒரு வலுவான கோள் அமர்றது தான். 8ஆம் இடத்தில் வலுத்த கோள்கள் அமர்ந்த ஆயுளுக்கு தீர்க்கம்னு சொன்னாலும் ஆயுள் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் 12 லக்னங்களுக்கு 8ஆம் இடத்துல எந்த கோள்கள் வலுத்து அமரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் லக்னாதிபதியை 8ல் ஆட்சி பெறுவார், ப்ளஸ் கேது இந்த வீட்டில் உச்சம் பெறுவார். ஸோ இவங்க 2 பேர் உட்கார்ந்தாங்கன்னா ஆயுள் பயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் போய் 8ல் மேச லக்னக்காரங்களுக்கு உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் பற்றிய பயமும் குளறுபடியும் இருந்துக்கிட்டே இருக்கும். குரு பகவான் இந்த வீட்டில் உட்கார்ந்தாருனாலும் இவங்களுக்கு ஆயுள் பற்றின குழப்பம் இருக்கும். ஏன்னா குருவுக்கு இது வியாழவட்டம்னு சொல்லக்கூடிய நிலைத்த வீடுங்கிறனால அவரும் இங்கே வலுப்பெறுவார். அடுத்தபடியாக ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல வலுக்கா கிரகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா குரு பகவானே அந்த இடத்துல ஃபுல் பவரில் இருப்பார். இவர் அந்த வீட்டுக்கு அதிபதியும் கூட. ஸோ ஆட்சி மூலத்திரிகோண வலுவை குரு பெற்ற நிலையில் அங்கே அமரும்போது உங்களுக்கு ஆயுள் பற்றிய பயமும் குழப்பம் இருக்கும். அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் இங்கே வலுத்து உட்காரும்போது இவங்களுக்கு ஆயுள் பற்றிய குழப்பமும் பயமும் இருக்கும். லக்னாதிபதியான சுக்கிரன் போய் அங்கே உட்காரும்போதும் பயம் இருக்கும். ஆயுள் சார்ந்த பயம், நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, திடீர்னு ஏதாவது நோய் வந்துடுமோ, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து உச்சமாக இருக்கும்போதும் சனி ஆட்சியாக இருக்கும்போதும் இவங்களுக்கு அன்றாடம் ஆயுள் பற்றின பயமும் குழப்பமும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது நடக்குமோ, விபரீதம் ஆகிடுமோ அப்படின்னு. இது நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பயமே இவர்களை கொள்ளும். அந்த பயத்தினாலேயே ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை தவற விடுறது, இல்லை இது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுங்கிறது மாதிரியான கன்ஃபியூசிங்கை தரக்கூடிய வீடாக இது இருக்கும். ஸோ மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் சனி அந்த வீட்டில் அதிக பவராவாங்க. சில நிலைகளில் ராகு மிதுன லக்னத்துக்கு 8ல் இருக்கும்போதும் ராகு திசை நடப்பு கொஞ்சம்னா ரொம்ப பயப்படுவாங்க. சார் ஏதாவது ஆயிருமோன்னு நிச்சயமாக பயமாக இருக்குது சார், இல்லை எனக்கு ஆகத்தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பாக இருப்பாங்க. நேச்சுராகவே உபய லக்னக்காரங்களுக்கு ஆயுள் பற்றின சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம், இந்த 4 உபய லக்னங்களில் மீனம் மட்டும்தான் ஆயுசை பற்றி கவலைப்படாது. ஏன்னா அதுக்கு நேச்சுராகவே தெரியும் ஆயுள் அதிகம்னு. மீதி இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் கொஞ்சம் ஆயுள் பற்றின பயமும் சந்தேகமும் இருக்கும். இதில் 8ஆம் இடத்துல வலுத்த கோளும் அமர்ந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். கடக லக்ன ஜாதகர்களுக்கு இயற்கையாகவே ஆயுள் வலு ஜாஸ்தி. இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் வலுத்த கோளுங்கிறவர் சனிங்கிறதுனால தன் ஆயுளுக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்வாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது, சத்தான உணவுகள் சாப்பிட்றது, அடிக்கடி டாக்டரை கன்சல்டிங் பண்ணிக்கிறது, உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறதுங்கிறது மாதிரியான அமைப்பை இவங்க இயற்கையாகவே செஞ்சுருவாங்க. இவங்களுக்கு ஆயுள் பற்றிய பயம் இன்னும் கூடுதல் ஆயுள் பலத்தை கொடுத்து விடும் அமைப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு கேதுகள் அந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் இவங்க ஆயுளை பற்றி அதிகம் கவலைப்படுவாங்க. சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு வலுப்பார், கூடவே சுக்கிரன் வலுப்பார். இந்த வீட்டில் இந்த 2 கிரகங்களும் ஃபுல் பவரில் வருங்கிறதுனால இவர்களுக்கு குருவோ சுக்கிரனோ 8ல் அமர்ந்திருந்தால் தன் ஆயுளை பற்றி அடிக்கடி சந்தேகமும் கவலையும் மன வருத்தமும் கொள்வார்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த 2 பேரில் யார் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பூரண ஆயுள்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
பூரண ஆயுள் இருக்குங்கும் போது பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னிலக்ன ஜாதகர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல வலுப்பாங்க. இப்போ சூரியனோ செவ்வாயோ 8ஆம் இடத்துல வலுத்திருக்கும் போது இவங்களுக்கு ஆயுள் சந்தேகங்கள் ஏற்படும். ஆயுள் பற்றின பயம் வரும், குழப்பம் வரும். ஏதாவது நடக்குமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோங்கிற கவலையும் பயமும் இருக்கும். பொதுவாகவே 8ல் சூரியன் உச்சமாக இருந்தால் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கும். ஒரு லக்னத்துடைய இயல்பான ஆயுள்ங்கிறது கிடைக்கிறதுக்கு 8ஆம் இடம் வலுவாக இருந்தால் போதுமான. ஆனால் அந்த இயல்பாக வலுவாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பயம், அதீத பயத்துடன் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பார்கள்ங்கிறதும் ஒரு சூட்சமம். துலா லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்தில் வலுப்பது சந்திரனும் சுக்கிரனும், ரெண்டுமே பெண் கிரகங்கள். லக்னத்திலேயே லக்னாதிபதியே போய் 8ல் வலுக்கிறனால இவர்களுக்கும் ஆயுள் சார்ந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு இறப்பை பார்த்தாலே பயமாக இருக்கும். சனி உச்சம் பெற இந்த வீட்டில் இவங்களுக்கு மரணத்தை பற்றின பேச்சுகள், மரண வீடுகள், மரணம் சார்ந்த விஷயங்கள் கண்ணுக்கு படுறதையே அவாய்ட் பண்ணுவாங்க. மரணம் பிடிக்காத ஒரு லக்னம் இருக்குன்னா அது துலாம் தான். இவங்களுக்கு அந்த சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணுங்கிற எண்ணம் இருக்கும். இதில் மனோகாரகன் சந்திரன் 8லே உச்சமாக இருந்தனால இவங்களுக்கும் அந்த ஆயுள் பற்றின சந்தேகங்கள் இருக்கும். நீர்நிலைகளில் எப்போவுமே கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். மிதுன விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு புதன் 8ஆம் இடத்துல வலுவாக உட்கார்ந்துருக்கும் போது, குரு உட்கார்ந்துருக்கும் போது இந்த சந்தேகங்கள் அதிகமாக வரும். இதில் குரு ஏன் அங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா அவர் தன் உச்ச வீட்டை நெருங்கிடுவாருங்கிறதுனால அந்த சந்தேகமும் குழப்பமும் இருக்கும். இருக்கிறதுலே அதிக விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய லக்னம் விருச்சிகம் தான். எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுக்கு தான் ஆயுள் பயம் ரொம்ப அதிகமாக வரும். எதிரிகளால் தாக்கப்படுவது, உணவு ஒவ்வாமை ஏற்படுவது, தவறான மருத்துவ சிகிச்சை உருவாகிறது, கூர்மையான ஆயுதங்களால் உடல் பாகங்கள் இழப்பது, கனரக வாகனங்களில் விபத்துக்களை சந்திக்கிறது, இது எல்லாம் விருச்சிகத்துக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்டு. அந்த வீடே அந்த மாதிரியான இடம். ஸோ இவங்க எப்போவுமே எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருந்தாக வேண்டியது ரொம்பவுமே கட்டாயம். இவங்களுக்கு 8ஆம் இடத்துல புதன் வலுத்திருக்கும் போதும் குரு வலுத்திருக்கும் போதும் ராகு கேதுகள் உட்காரும்போது இந்த எண்ணம் இன்னும் சற்று மிகுதியாக வந்துடும். சாப்பிட்ற சாப்பாடை கூட மற்றவங்களை சாப்பிட வச்சு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுவோம். ஏதாவது ஃபுட் பாய்சன் இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி. தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியே போய் 8ஆம் இடத்தில் வலுப்பது, சந்திரன் அங்கே ஆட்சி பெறுவதுங்கிற நிலையில் ஆயுள் பற்றிய பயம் கூடுதலாக விழிப்புணர்வு கட்டாயம் கொடுக்கும். சந்திரன் 6ஆம் இடத்துல உங்களுக்கு உச்சமாக இருந்தாலுமே உங்கள் ஆயுள் பற்றின பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி 6ல் உச்சம், நோய் இருக்குமோ, பிரச்சனை வந்துடுமோ, விபத்து கண்டம் இருக்குமோங்கிற அந்த பயமும் பய உணர்வும் இவங்களை ஆட்டுவிக்கும்னு சொல்லலாம். மகர லக்னத்துக்கு அஃப்கோர்ஸ் சூரியன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று கூட புதனும் இருந்தார்னா ரொம்ப அதீதமாக ஆயுளை பற்றி கவலைப்படுவாங்க. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஆயுள் உங்களுக்கு தீர்க்கத்தை கொடுக்கும். ஆனாலும் எப்போ பார்த்தாலும் விபத்து நடந்துருமோ, கண்டம் நடந்துருமோ, ஃபுட் பாய்சன் ஆகிடுமோ, அதனால ஏதாவது வந்துடுமோ, இதனால் ஏதாவது வந்துடுமோ, நார்மலாக 2 தும்மல் தும்முனா கூட கொரோனா வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுற யோகம் இவங்களுக்கும் கொஞ்சம் சூரியன் அந்த இடத்துல இருக்கும்போது, புதன் அந்த இடத்துல இருக்கும்போது இவங்களுக்கு அதிகமாக வரும். அடுத்தபடியாக கும்பலக்கண ஜாதகர்களுக்கு புதன் உச்சமாக இருக்கும்போது இவங்களுக்கு இந்த எண்ணங்களும் குணங்களும் ரொம்ப அதீதமாக இருக்கும். நார்மலாகவே சனியுடைய லக்னங்களான மகரமும் கும்பமும் கொஞ்சம் சந்தேக பேர்வழிகள். எதையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அவங்க ஆயுசு உட்பட எதுக்குமே அவங்க மேலே நம்பிக்கை வராது. இப்படி நடந்துடலாம், அப்படி நடந்துடலாங்கிற கன்ஃபியூசிங் மைண்ட்லேயே தான் இருப்பாங்க. இந்த வீட்டில் ராகு கேது கன்னியில் அமர்ந்தாலும் இவர்களுக்கு அந்த எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். மீன லக்ன ஜாதகம் பொதுவாக ஆயுளை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க. இருந்தாலும் சனி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில், சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் விபத்து கண்டங்கள் நடக்குமோங்கிறதுக்காக தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. இதில் இன்னொரு வித்தியாசமான அமைப்பு என்னென்னா, மீன லக்னக்காரங்களுக்கு சூரியன் நீச்சமாகி 8ல் உட்காந்துருந்தால் அதிகமாக ஆயுசை பற்றி கவலைப்படுவோம். சூரியன் அங்கே வலுவார் அடைய மாட்டார், நீச்சம்தான் அடைவார். ஆனாலும் அதிகமாக ஆயுசை பற்றி கவலைப்படாங்க. இருக்கிற 12 லக்னங்கள்லேயே அதிகப்படியான ஆயுள் ரொம்ப ஈஸியாக 100 வயசு தொடக்கூடிய தன்மை உள்ள லக்னம் மீனம் தான். ஆனால் அவர்கள் தான் சூரியன் நீச்சம் அடைந்திருந்தாலும், சனி உச்சம் அடைந்திருந்தாலும், சுக்கிரன் 8ஆம் இடத்தில் ஆட்சி அடைந்திருந்தாலும் ஆயுளை பற்றின அதீத குழப்பம் இருக்கும். இந்த மாதிரி ஆயுள் பற்றின குழப்பம் இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை திருக்கடையூர் போய் ஆயுள் ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது. அது உங்கள் மன பயத்தையும் மன குழப்பத்தையும் நிவர்த்தி செய்யும். இல்லை அந்த ஊரில் இருந்து படங்கள், சாமி படங்கள் வாங்கிட்டு வச்சு பிரார்த்தனை எப்போவுமே ரெகுலராக பண்ணிக்கிறது நல்லது. ஆயுள் குற்றம் எதுவும் ஏற்படாதுன்னு நீங்கள் நம்பினாலே போதுமானது. 8ல் வலுத்த கிரகம் உங்கள் ஆயுளை தீர்க்கமாகத்தான் வைக்க செய்யும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.